Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல today Hans Christian Andersen ஓட short story The Little Match Girl வந்து பார்க்க போறோம். முதல்ல author introduction வந்து பார்த்துருவோம். Hans Christian Andersen, he was born in the year 1805 and he died in the year 1875. இவர் வந்து ஒரு டேனிஷ் ரைட்டர் அப்படின்னா டென்மார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்க உள்ள ஒரு பர்சனாக தான் இவங்க வந்து இருக்காங்க. டென்மார்க்ல ஓடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இந்த டேனிஷ் ரைட்டர் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா அவரோட ஃபேரி டேல்ஸ்க்காக ஃபேமஸ். சின்ன வயசா இருக்கும்போது இவரோட ஃபாதர் வந்து இவருக்கு வந்து இந்த அரேபியன் நைட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இந்த அரேபியன் ஃபோக் டேல்ஸ் மாதிரி இருக்கும், அவங்களோட பாரம்பரியம் மிக்க அந்த கதைகளா வந்து இருக்கும். ஸோ அந்த அரேபியன் நைட்ஸ் எல்லாம் இவருக்கு சின்ன வயசுல இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இவரும் இதே மாதிரி ஒரு ஃபேரி டேல்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் அதுக்காக தான் இவர் வந்து ஃபேமஸாகவும் ஆகியிருக்காரு. இந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேஸ், நாவல்ஸ், போயம்ஸ், டிராவலாக்ஸும் கூட எழுதியிருக்காரு. ஆனால் இவரோட ஃபேம் எதில் வந்து இருக்கு அப்படின்னா அவரோட அந்த ஃபேரி டேல்ஸில் தான் இருக்குது. இவர் 156 ஃபேரி டேல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த 156 ஸ்டோரிஸையும் கிட்டத்தட்ட 9 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து இவர் வந்து வெளியிட்டிருக்காராம். அண்ட் இவரோட இந்த ஃபேரி டேல்ஸை வந்து 125 லாங்குவேஜஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். இவரோட இந்த டேல்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய டேல்ஸாக வந்து இருக்கும். அண்ட் மாரல் லெசன்ஸும் இருக்கும். ஸோ அடல்ட்ஸும் கூட இவரோட ஒர்க்ஸை வந்து படிக்கலாமா. இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்போம் அந்த ஃபேரி டேல் கலெக்ஷனில். த எம்பரர்ஸ் நியூ கிளாத்ஸ், த லிட்டில் மர்மெய்ட், த நைட்டிங்கேல், த அக்லி டக்லிங், த லிட்டில் மேட்ச் கேர்ள், தம்பலினா. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஸ்டோரி புக்ஸில் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம நிறைய வந்து கம் அக்ராஸ் வந்து பண்ணியிருப்போம். த அக்லி டக்லிங், தம்பலினா இது எல்லாமே படிச்சிருப்போம். அண்ட் இந்த லெக்சரில் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒர்க் த லிட்டில் மேட்ச் கேர்ள் பற்றி பார்ப்போம். இந்த லிட்டில் மேட்ச் கேர்ளும் ஒரு ஃபேரி டேலாக தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு புவரான ஒரு சைல்டு வந்து இருக்காங்க, ஒரு கேர்ள் தான். அந்த கேர்ள் வந்து ஒரு கோல்டான ஒரு நைட்டில் வார்ம்த்துக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் ரொம்ப ஏங்குறாங்களாம். அந்த ஏங்குற ப்ராசஸில் அவங்க கடைசியாக வந்து இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அந்த லிட்டில் கேர்ளோட ஸ்டோரியை தான் நம்ம இந்த லிட்டில் மேட்ச் கேர்ளில் வந்து பார்க்க போகிறோம். இந்த டேல் இருக்குல்ல, இந்த கதை த லிட்டில் மேட்ச் கேர்ள் வந்து முதல்ல டிசம்பர் 1845ல ஒரு டேனிஷ் மேகசின்ல தான் வெளிவந்து வருதான். அந்த டேனிஷ் மேகசினோட நேம் வந்து டான்ஸ் ஃபோக் கேலண்டர். இது வந்து டேனிஷ் அந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கு, டான்ஸ் ஃபோக் கேலண்டர். அதில் தான் முதல்ல இவங்க இந்த டேனிஷ் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. மேகசினில் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஆண்டர்சன் வந்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதுலேயும் இந்த லிட்டில் மேட்ச் கேர்ளை வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா இவரோட நிறைய கலெக்ஷன்ஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காராம். நியூ ஃபேரி டேல்ஸ் செகண்ட் வால்யூம், செகண்ட் கலெக்ஷன், தென் அகைன் ஃபேரி டேல்ஸ் அண்ட் ஸ்டோரி செகண்ட் வால்யூம், இப்படி நிறைய கலெக்ஷனில் இந்த லிட்டில் மேட்ச் கேர்ள் ஸ்டோரி வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் அந்த டேனிஷ் டைட்டில் என்ன அப்படின்னா டென் லில் பிக் மெட் ஸ்வோவ்ஸ்டிகெர்னே அப்படிங்கிற ஒரு டேனிஷ் லாங்குவேஜில் தான் இதோட டைட்டில் வந்து இருக்குது. இதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா த லிட்டில் கேர்ள் வித் த மேட்ச் ஸ்டிக்ஸ். அண்ட் இந்த ஒர்க்கோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட நேம் தான் த லிட்டில் மேட்ச் கேர்ளாக வந்து இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன அந்த டேனிஷ் மேகசினோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டான்ஸ் ஃபோக் கேலண்டர். தென் இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். ஒரு லிட்டில் கேர்ள் பற்றின ஸ்டோரியாக தான் இது வந்து இருக்குது. அண்ட் அந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா நியூ இயர்ஸ் ஈவா வந்து இருக்கு. நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னா நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட் இருக்குல்ல, அதை தான் நியூ இயர்ஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட்டு, நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னா நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட்டு. அதுதான் இதோட டைம் செட்டிங்காக வந்து இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து அங்கே ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது, நிறைய ஸ்னோ எல்லாம் பெஞ்சிட்டு வந்து இருக்கு, ரொம்ப குளிராக வந்து இருக்குதாம். அந்த நல்லா ஸ்னோ பெய்யுது. அதில் ஒரு புவரான ஒரு லிட்டில் கேர்ள் வந்து அந்த ஸ்ட்ரீட் வழியாக அவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்களாம். அந்த லிட்டில் கேர்ள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தலையில் கூட அவங்க எதுவுமே போடல, பேர் ஹெட்டடாக தான் இருக்காங்க. தலையில் கேப் எல்லாம் கூட வைக்கலாம்ல ஸ்னோலேருந்து நம்மளை வந்து கவர் பண்ணுறதுக்கு, பட் இந்த கேர்ள் வந்து எதுவுமே போடலை, ஷூஸ் கூட போடாமல் அந்த குளிரில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களோட வீட்டிலேருந்து இவங்க கிளம்பும் போது ஒரு ஹியூஜான ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டிருந்தாங்களாம். இந்த கேர்ளோட மதரோட ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம்
பெருசாக இருக்குது இவங்களோட காலுக்கு. ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு தான் நடந்து வந்திருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது 2 கேரியேஜஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நகரும்போது அந்த ஸ்லிப்பர்ஸை வந்து இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஒரு ஸ்லிப்பர் எங்கே போச்சுன்னே தெரியலையா. இன்னொரு ஸ்லிப்பரை அந்த ஏரியாவில் இருந்த ஒரு மிஸ்டீவியஸான பாய், மிஸ்டீவியஸ் அப்படின்னா கொஞ்சம் சேட்டை பண்ணக்கூடிய ஒரு பாய் வந்து அந்த இன்னொரு ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ஓடி போயிட்டானாம். அதனால இந்த கேர்ள் வந்து பேர் ஃபீட்டாக இந்த குளிரில் இந்த ஸ்னோவில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அவங்களோட ஃபீட் இருக்குல்ல ரொம்ப ரெட் கலராக, அந்த குளிரில் அப்படி ஒரு மாதிரி ப்ளூவிஷ் கலரில் அது வந்து மாறிட்டே வந்து இருக்குதாம். அண்ட் இந்த கேர்ள் வந்து ஒரு ஓல்டான ஒரு ஏப்ரன் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஏப்ரனோட பேக்கெட்ஸில் நிறைய மேட்சஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து வச்சிருக்காங்க. மேட்சஸ் அப்படின்னா தீக்குச்சி இருக்குல்ல, அந்த தீக்குச்சி எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேர்ள் தான் இந்த லிட்டில் கேர்ளாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட ஏப்ரனில் நிறைய மேட்சஸ் வந்து வச்சிருக்காங்க. கையிலையும் கூட ஒரு பண்டில் வந்து வச்சிருக்காங்க. யாராவது இதை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அதை செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த புவர் லிட்டில் கேர்ள். அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் கூட இவங்க கிட்ட இருந்து அந்த மேட்ச் ஸ்டிக்ஸை வந்து வாங்கவே இல்லை. ஒரு சிங்கிள் காயின் கூட இந்த கேர்ள் வந்து ஏன் வந்து பண்ணலை. இவங்க ரொம்ப தூரம் நடந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப பசியாகவும் இருக்குது, ரொம்ப குளிராகவும் இருக்குது. இவங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பாவமாக இருக்குது. ஸ்னோ வந்து அதிகமாகும் போது அந்த கேர்ளோட ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேரில் கூட ஸ்னோ வந்து அப்படியே விழுதான். அந்த கேர்ளுக்கு வந்து கேர்லி ஹேர் வந்து இருக்குது. அந்த கேர்லி ஹேர் வந்து பிளாக் ஹேர் கிடையாது, நல்லா ஃபேராக இருக்கிற ஹேர் நல்லா கேர்லியாக வந்து விழுது. அதுக்கு மேலே அந்த ஸ்னோ எல்லாம் கூட அப்படியே வந்து விழுதான். அந்த கேர்ள் வந்து அவங்களோட லுக்ஸ் பற்றி எதுவுமே கவலைப்படல. அவங்க பாட்டுக்கு யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸாக நடந்து வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹவுஸ் எல்லாம் இருக்க ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது நியூ இயர்ஸ் ஈவ்ல ஸோ எல்லாரோட வீட்லையும் டெலிஷியஸான ஃபுட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீப்புளெலாம் பார்த்தோம் அப்படின்னா கூஸ் இருக்குல்ல, அந்த கூஸை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்களாம். கூஸ் அப்படின்னா டக் இருக்குல்ல, அந்த ஃபேமிலியில் ஒரு கைண்டு தான். ஸோ அந்த வாத்தை வந்து அவங்க வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கேர்ள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலலாம் குக் பண்ணக்கூடிய அந்த டெலிஷியஸான ஸ்மெல் வந்து இவங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூ இயர்ஸ் ஈவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே அந்த வார்மான அட்மாஸ்பியரில் இருக்காங்க. அண்ட் இந்த கேர்ளுக்கு இப்போ வந்து அது ரொம்ப வார்ம்த் வந்து தேவைப்படுது. பட் அவங்களால அதை எங்கேயுமே வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஃபுல்லாக அந்த ஸ்னோவில் தான் இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அந்த கேர்ள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. 2 வீடுக்கு இடையில ஒரு கேப் மாதிரி இருக்குது. அந்த கேப்பில் போயிட்டு உட்காடுறாங்க. உட்காரும்போது அவங்களோட கால் 2ஐயும் அப்படியே க்ளோஸ்டாக வச்சுட்டு உட்காடுறாங்களாம். ஸோ கொஞ்சம் வார்ம்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்டாக வச்சு உட்காடுறாங்க. பட் டைம் ஆக ஆக அந்த கேர்ள் வந்து இன்னுமே கோல்டாக தான் மாறிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த கேர்ளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக வந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு மேட்ச் ஸ்டிக்கையுமே அவங்க வந்து செல் பண்ணலை. வீட்டுக்கு வந்து எந்த மணியுமே கொடுக்க முடியாது. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க அப்பா வந்து இவங்களை வந்து அடிப்பாங்களாம். அதனால பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட வீடு இருக்குல்ல, வீட்டுக்கே போனாலும் அங்கேயும் ரொம்ப ஃப்ரீசிங்கான கோல்டாக தான் இருக்குமா. அண்ட் அவங்களோட வீட்டில் அந்த ரூஃப் இருக்குல்ல, அது கூட உடஞ்சி போய் தான் இருக்குது. அது உள்ளோடி அந்த விண்ட் வந்து அப்படியே விசில் பண்ணி அப்படியே போயிட்டு வந்து இருக்குமா. ஸோ வீட்டுக்குள்ள இருந்தாலும் இதே நிலைமை தான், இதே கோல்டை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகாம அந்த 2 ஹவுஸ்க்கும் இடையில இருக்க ஒரு கேப்ல போயிட்டு இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்களோட ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நம்ம மாறுது, மரத்து போற மாதிரி ஆகுது. அப்போ அந்த கேர்ள் வந்து நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட இவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கு, இதுல ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து நம்ம வந்து கொளுத்தணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து வார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து பக்கத்துல அந்த பிரிக் வால் இருக்குல்ல, அதுல வந்து அப்படியே கிராக் பண்றாங்க. கிராக் பண்ணும்போது அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளேம்க்கு பக்கத்துல இவங்களோட ஹேண்ட்ஸை வந்து வைக்கிறாங்க. ரொம்ப மேஜிக்கலா வந்து ஃபீல் பண்றாங்களா. இவ்வளோ குளிரில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வார்ம்த்தை இவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. இந்த கேர்ள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்காங்க. அவங்க எதுவுமே சாப்பிடல, ரொம்ப குளிர் வேற இருக்குது. ஸோ இதுக்கப்புறம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு மேட்ச் ஸ்டிக்கையா கொளுத்த இவங்களுக்கு வந்து விஷன் மாதிரி வருமா. ஒரு டெட் கண்டிஷன்ல இந்த கேர்ள் வந்து இருக்கிறதுனால அவங்களோட இமேஜினேஷன்ல ஒரு விஷன் மாதிரி வருது. 4 விஷன்ஸ் வந்து வரும். அது என்னலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டிக்கை இவங்க வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. பேர்ன் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு லார்ஜான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அயன் ஸ்டவ் இருக்குல்ல, ஸ்டவ்வுக்கு முன்னாடி இவங்க உட்கார்ந்துருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணுதான். அந்த அயன் ஸ்டவ்ல பிராஸ் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல்ல ஆர்னமெண்ட்ஸ், அதாவது பாத்திரங்கள்லாம் இருக்கிற மாதிரி
ஏதோ ஒன்று அந்த ஸ்டவ்ல வந்து எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. ஸோ ஸ்டவ்க்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ இவங்க இது எல்லாமே உங்களோட விஷன் தான், இவங்க வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டவ்க்கு முன்னாடி இருக்கிறதுனால ரொம்ப வார்மாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். அவங்களோட ஃபீட் இருக்குல்ல, ஃபீட்டையும் கூட நீட்டிக்கிறாங்க, அந்த ஃபீட்டும் கொஞ்சம் வார்ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் இவங்க ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பர்ன் பண்ணாங்கல்ல, அந்த மேட்ச் ஸ்டிக்கோட அந்த ஃப்ளேம் வந்து அப்படியே ஆஃப் ஆகிருது. மேட்ச் ஸ்டிக் வந்து கொஞ்ச நேரம் தானே எரியும். ஸோ அந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிருது. ஆஃப் ஆனதும் அந்த இமேஜினேஷனில் ஒரு ஸ்டவ்வை இமேஜின் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்டவ்வும் அப்படியே வந்து மறைஞ்சு வந்து போயிருது. இப்போ அந்த கேர்ளோட கையில் ஜஸ்ட் ஒரு பேண்ட் மேட்ச் ஸ்டிக் மட்டும் தான் இருக்குதான். உடனே இன்னொரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து அதையும் அந்த வாலில் வந்து அப்படியே கிராக் பண்ணி அதை வந்து பர்ன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் மேட்ச் ஸ்டிக்கை பர்ன் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு பிரிக் வால் அப்படின்னா அந்த செங்கல் இருக்குல்ல, அதில் கட்டின ஒரு வாலில் தானே பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அந்த பிரிக் வால் வந்து அப்படியே ரொம்ப தின்னா ஒரு வெயில் மாதிரி ஒரு சின்ன ஒரு மெல்லிசான துணி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா வந்து மாறிடுது. அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சு போயிருந்தான். அதுல உட்கார்ந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க டைனிங் ரூமை உங்களால பார்க்க வந்து முடியுது. ஏன்னா பிரிக்ஸ் வந்து மறைஞ்சு போயிட்டு ஒரு தின்னான ஒரு வெயில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த டைனிங் ரூம்ல ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிள்ல ஒயிட் கலர்ல பியூட்டிஃபுல்லா ஒரு டேபிள் கிளாத் போட்டிருக்காங்க. அந்த டேபிளுக்கு மேல இந்த சைனா யூட்டன்சில்ஸ் இருக்குல்ல, அந்த சைனா கிளேல பண்ண நிறைய யூட்டன்சில்ஸ் வந்து இருக்குதான். ஒரு ஹாட்டான ஒரு கூஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஆப்பிள்ஸ் இருக்கு, பிளம்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த டேபிளில் நல்லா ஸ்டீமிங்காக நல்லா ஆவி பறக்க ஃபுட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்களாம். அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயம் இன்க்ரெடிபிளாக நடக்குது. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த டேபிளில் அந்த கூஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த கூஸ் வந்து அப்படியே இவங்களை நோக்கி அப்படியே வாபிள் பண்ணி அப்படியே நடந்து வந்து வருதான். அந்த கூஸை சாப்பிட்றதுக்காக அதுக்கு மேலே நைஃப் அண்ட் ஃபோர்க் எல்லாம் வந்து குத்தி வந்து வச்சுருக்காங்க. அந்த நைஃப் அண்ட் ஃபோர்க்கோடையே அந்த கூஸ் வந்து இவங்களை நோக்கி வர்ற மாதிரி இவங்க வந்து இமேஜின் பண்ணியிருக்காங்க. அந்த கூஸ் இவங்க பக்கத்தில் வரும்போது கரெக்டாக இவங்க கையில் வச்சிருக்க அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து ஆஃப் ஆகிருது. ஸோ இந்த விஷன் எல்லாமே அப்படியே வந்து மறைஞ்சு போயிருது. அகைன் அந்த திக்கான ரொம்ப குளிரக்கூடிய அந்த வெட்டான பிரிக் வால் கிட்ட இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களாம். அண்ட் அகைன் இன்னொரு மேட்சை வந்து எடுக்கிறாங்க. மேட்சை வந்து அப்படியே கிராக் பண்ணி ஆன் வந்து பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு மெக்னிஃபிசென்ட்டான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி இவங்க வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க ரிச்சான மெர்ச்சன்ட்டோட ஹோம்லலாம் பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீஸை விண்டோஸ் வழியாக பார்த்துருக்காங்களாம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் விட ரொம்ப பெரிய அண்ட் பியூட்டிஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயை இப்போதான் அந்த கேர்ள் வந்து பார்க்குறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நல்ல கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்களாம். அந்த டைமில் வந்து லைட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் அவங்க வெளிச்சத்துக்காக கேண்டில்ஸ் தான் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறைய அங்கங்கே கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. thousands ஆஃப் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. அந்த க்ரீன் பிரான்ச்சஸில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சம் பிக்சர்ஸ் அதெல்லாம் கூட ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த கேர்ள் வந்து அவங்களோட ஹேண்ட் அப்படியே நீட்டி அதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து ஆஃப் ஆகிருது. ஆஃப் ஆகவும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்த அந்த கேண்டிலோட லைட் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே ஃப்ளோட் ஆகி மேலே அப்படியே ஸ்கையை நோக்கி போகுதான். ஸ்கையை நோக்கி போய் அங்கே போய் ஸ்டார்ஸாக வந்து இந்த கேண்டில் எல்லாம் மாறிடுதான். ஸ்டார்ஸாக மாறினதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்டார் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரையல் ஆஃப் ஃபயரை வந்து லீவ் பண்ணிட்டு அது வந்து அப்படியே கீழே வந்து விழுது. எரி நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல, சில ஸ்டார் வந்து அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி லீவ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து விழும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்து போறாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்டார் வந்து கீழே வந்து விழும். இந்த லிட்டில் கேர்ளோட கிராண்ட் மதர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டார் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா கீழே இருந்து ஏதோ ஒரு சோல் வந்து காட் கிட்ட வந்து போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி அந்த கிராண்ட் மதர் சொன்ன விஷயம் வந்து இந்த கேர்ளுக்கு வந்து ஞாபகம் வந்து வருது. இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் வேனிஷ் ஆகிருச்சா. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து இவங்க வந்து கிராக் பண்றாங்க. இப்போ இந்த மேட்ச் ஸ்டிக்கோட பிரைட்டான க்ளோல இவங்களோட அந்த கிராண்ட் மதர் வந்து நிக்கிறாங்களாம். இப்பதானே கிராண்ட் மதர் பத்தி நினைச்ச உடனே அடுத்த ஃபோர்த் விஷன்ல அவங்களோட கிராண்ட் மதரை வந்து பாக்குறாங்க. ரொம்ப ஜென்டிலா ஃபுல் ஆஃப் லவ்வோட இந்த கிராண்ட் மதர் வந்து நிக்கிறாங்களாம். உடனே பார்த்தோன்னே இந்த கேர்ள் வந்து கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த கேர்ளோட பேரண்ட்ஸை விட இந்த கிராண்ட் மதர் தான் இவங்களை வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துருக்காங்களாம். பட் இந்த கிராண்ட் மதர் வந்து இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபோர்த்
4th விஷனில் கிராண்ட் மதர் வந்து வந்திருக்காங்க. கிராண்ட் மதரை பார்த்து இந்த லிட்டில் கேர்ள் வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் என்னையும் நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு போயிருங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த மேட்ச் ஸ்டிக் ஆஃப் ஆனதும் நீங்களும் போயிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எப்படி அந்த வார்மான ஸ்டவ் வந்து மறைஞ்சு போச்சோ, ஆர் அந்த ரோஸ்ட் கூஸ் வந்து மறைஞ்சு போச்சோ, அண்ட் அந்த பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து மறைஞ்சு போச்சோ, அதே மாதிரி இந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆனோடனே நீங்களும் மறைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் போகாதீங்க, என்னையும் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லிட்டில் கேர்ள் வந்து சொல்கிறாங்க. அந்த கிராண்ட் மதரை இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக இவங்க நிறைய மேட்சஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, எல்லா மேட்சஸையும் எடுத்து மொத்தமாக அவங்க வந்து பேர்ன் பண்ணுறாங்களாம். அந்த பண்டில் ஆஃப் மேட்சஸ் வந்து நல்லா ஃபுல்லாக எரியும் போது அந்த லைட் வந்து ஒரு மிட் டேயோட லைட் மாதிரி நல்லா பிரைட்டாக இருந்துச்சான். அந்த கிராண்ட் மதர் வந்து அந்த லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நல்லா டாலாக வந்து அழகாக வந்து இருக்காங்க. அந்த கிராண்ட் மதர் இந்த லிட்டில் கேர்ளை அவங்களோட ஆர்ம்ஸில் அப்படியே தூக்கிக்கிறாங்க. அந்த கிராண்ட் மதர் அண்ட் அந்த லிட்டில் மேட்ச் கேர்ள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே க்ளோ ஆகி அந்த ஸ்கையை நோக்கி மேலே வந்து போகிறாங்களாம். 2 பேரும் ரொம்ப மேலே வந்து போகிறாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துல வந்து கோல்டு வந்து கிடையாது, ஹங்கர் வந்து கிடையாது, ஃபியர் வந்து கிடையாது. அண்ட் கடைசியாக இந்த 2 பேரை வந்து காடை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அந்த லிட்டில் கேர்ள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட் மதரை பார்த்துட்டு அந்த கிராண்ட் மதர் கூடவே அப்படியே வானத்துக்கு போயிட்டு காட் கிட்ட போயிட்டு சேர்ந்துக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரீசிங்காக தான் இருக்கு. அப்போ நிறைய மக்கள் எல்லாம் அந்த வழியாக போகும்போது இந்த லிட்டில் கேர்ளை வந்து பார்க்குறாங்க. அந்த கார்னரில் அப்படியே அந்த கேர்ள் வந்து சாஞ்சி வந்து இருக்காங்க. அவங்களோட சீக்ஸ் கொஞ்சம் ரோசியாக இருக்குது. ஒரு ஜென்டிலான ஸ்மைல் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து இருக்குது. அந்த பாசர் பை எல்லாருமே வந்து பேசிக்கிட்டாங்க. ரொம்ப நேற்று வந்து குளிராக இருந்ததுனால இந்த கேர்ள் வந்து இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் பார்த்தோம் அப்படின்னா அந்த உட்கார்ந்த இடத்துல அப்படியே வந்து இருக்காங்க, ரொம்ப ஸ்டிஃபாக அப்படியே இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ அப்படியே ஸ்டிஃபாக இருக்காங்க. நிறைய அவங்கள சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட் நைட்டு பேர்ன் பண்ணி போட்ட அந்த மேட்ச் ஸ்டிக் எல்லாமே வந்து கிடக்குது. ஸோ அப்போ அந்த பாசர் பை வந்து சொல்கிறாங்க, இந்த கேர்ள் வந்து பாவம் நேற்று வந்து இவங்கள ரொம்ப வார்மாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச் ஸ்டிக்கையும் கொளுத்திருக்காங்க போல, பாவம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போகிற வர பர்சன்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா அந்த லாஸ்ட் நைட்ல இந்த கேர்ள் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அண்ட் இவங்களும் அந்த கிராண்ட் மதரும் க்ளோரியஸா ஒரு நியூ இயரை வந்து சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணினாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. எல்லாரும் இந்த இறந்து போன கேர்ளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருக்காங்க ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். ஸோ இதில் இந்த 4 விஷன்ஸோட ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த அயன் ஸ்டவ், செகண்ட் ஒன் அந்த தின் வெயிலாக அந்த பிரிக் வால் வந்து மாறிடும், உள்ள அந்த டேபிளில் இருக்க அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ரோஸ்ட் கூஸ் வந்து இவங்கள நோக்கி வரும், அந்த நைஃப் அண்ட் ஃபோர்க்கோட சேர்ந்தே வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வித் thousands ஆஃப் லைட்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் 4th விஷன் வந்து கிராண்ட் மதர். 4th விஷன் முடியவும் வந்து அந்த கிராண்ட் மதரோடவே சேர்ந்து வந்து இவங்க வந்து போயிடுறாங்க. தட் மீன்ஸ் இந்த கேர்ள் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் எல்லாம் செல் பண்ணக்கூடிய ஒரு கேர்ளோட ஒரு பியூட்டிஃபுல் பட் சேடான ஸ்டோரியை ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நேம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன், ஃபேரி டேல்ஸ், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் வந்து படித்தோம்ல, அதில் கடைசியில் அந்த சுவாமிநாதன் கேரக்டர் வந்து ராஜம்க்கு ஒரு புக் வந்து கிஃப்ட் வந்து பண்ணுவான். அது என்ன புக் அப்படின்னா இந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனோட ஃபேரி டேல்ஸ், இந்த புக்கை தான் வந்து கிஃப்ட் வந்து பண்ணுவான். இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கூட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி ஸோ இந்த டீட்டெயிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.